ஸோ பார்கவி வந்து தான் நினச்ச விஷயத்த ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பேசிட்டு ஒரு வழியாக அந்த வீட்டை விட்டு வெளியவும் வந்துட்டாங்க. பார்கவி பண்ண இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா தடவையாக வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கா. இதுக்கு முன்னாடி ஜனனி தான் அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும், ஆண்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த ஆதி குணசேகரனை உள்ள தள்ளிடணும். அவனாலதான் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கோம். ஏன் ஈஸ்வரியை கூட கொலை பண்ற அளவுக்கு போன ஆளுதான் அவன். ஆனா இது எதுவுமே பாத்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து கண்டுக்கிற மாதிரியே தெரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் வந்து ஜனனியை தான் குத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஜனனி அந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, நான் அவளை கூப்பிட கூட மாட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ஈஸ்வரி வந்துட்டாங்க. ஆனா சூப்பரான ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் வந்து பார்கவி இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்தினது. ஏன்னா தர்ஷனுக்கும் அன்புக்கரசிங்கும் தான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்கவி நினைச்சிட்டு எனக்கு இந்த லைஃப் வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு வந்து கிளம்புனது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் அறிவுக்கரசியும் அன்புக்கரசியும் வந்து அங்கேதான் நாங்க இருப்போம், இதுக்கப்புறம் என்ன உங்களால வந்து எங்களை இந்த வீட்டை விட்டு வெளியெல்லாம் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதுக்கப்புறமும் நீங்க இந்த மாதிரி சதி பண்றது, எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க பண்ண விஷயத்தெல்லாம் நான் வெளியில சொல்ல வேண்டி இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத மட்டும் நீங்க நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுனால ஆதி குணசேகரன் வாயை மூடிடுறாரு. என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. சரி எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், வீட்டுக்கு தானே போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா ஜனனி, அதுக்கப்புறம் ஈஸ்வரி, இந்த பக்கம் வந்து ரேணுகா, நந்தினி எல்லாருமே வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈஸ்வரி வந்து சொல்றாங்க, ஜனனி அப்படிங்கிறவ வந்து இந்த குடும்பத்துக்கு வந்த புதுசுல எப்படி இருந்தா தெரியுமா, அவளோட மனசுல என்னைக்குமே வந்து அன்பும் அரவணைப்பும் இரக்க குணமும் மட்டும்தான் இருக்கும். ஆனா இப்போ இருக்கிற ஜனனியை பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே அவன் மனசுல கிடையாது. ஒரு கல்லு மாதிரி தான் இப்போ ஜனனி வந்து இருக்கா. எதுக்காக இந்த மாற்றம் இவளுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுவும் இந்த குடும்பத்தில் இருக்கிற ஆம்பளைங்க ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்லும் போது ஜனனி சொல்றாங்க, இந்த ஜனனி எப்பயுமே வந்து மாறலக்கா, இப்போ வரைக்கும் நான் எப்படி இருக்கேனோ அப்படியே தான் இருக்கேன், ஆனா என்னை மாற வச்சதே இந்த குடும்பம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு அன்பு இல்லை, கருணை இல்லை, இரக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி நீங்க நினைக்கிறதா இருந்தா நீங்க நினைச்சுக்கோங்க, அது உங்களோட விருப்பம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சேனோ அப்படி நான் இப்பதான் வந்து இருக்கேன். உண்மையிலேயே என்னோட போராட்டம் அப்படிங்கிறது உண்மையானது. கண்டிப்பா நான் சொன்ன மாதிரியே நான் வந்து ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ஆதி குணசேகரனை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலில் அனுப்புறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணுவேன். அதுக்கு யார் எதிர்த்தாலும் சரி, யார் குறுக்க நின்னாலும் சரி, அதை நான் யாருன்னு கூட வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஈஸ்வரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோபம் பயங்கரமாக வந்து வருது. என்ன ஜனனி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீனு, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது, இல்லை நாங்கள் சொல்கிற எதையுமே கேட்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நீ வந்து இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைக்கா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ கீழே இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, அப்போ கூட அந்த அன்புக்கரசி அறிவுக்கரசி இங்கே தங்குறேன்னு சொல்லி சொன்னப்போ கூட அப்போ கூட நீங்கள் எதுவுமே வந்து சொல்லாமல் அவங்க தங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, அது எதனால சொன்னீங்க, நீங்கள் எடுத்த முடிவு சரிதான் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நான் எடுத்த முடிவு சரிதான், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அப்படி என்ன சரி இருக்குது அதில் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு ஜனனி, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அது எனக்கு சரி அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி வந்து பேசுறாங்க. ஸோ அதனால ஜனனியும் சொல்றாங்க, கரெக்டுக்கா, உங்களோட முடிவு உங்களோடது, நீங்க எடுத்தது தான் சரியான முடிவு, அதை எதுக்கு என்கிட்ட சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களே, அப்போ அதே மாதிரி தானே நானும் இருக்க முடியும். நான் என்ன முடிவு எடுத்திருக்கேனோ அதுதான் எனக்கு சரி, நான் எதுக்காக இப்படி போராடிக்கிட்டு இருக்கேனோ அது எல்லாருக்குமே வந்து நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியாது. இப்போ இந்த ஜனனியும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கொடுமைக்காரியா இருக்கலாம், இந்த குடும்பத்தை கொஞ்சம் கூட சந்தோஷமா இருக்க வைக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு பொண்ணுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க, அது உங்க விருப்பம். ஆனா கூடிய சீக்கிரத்துல இந்த ஜனனி யாரு, எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை இவ பண்ணதுனால நமக்கு என்ன நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நீங்க என்ன தாராளமா தேடி வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ ஈஸ்வரி சொல்லிடுறாங்க, அது ஒரு காலமுமே நடக்காது ஜனனி, நான் எதுக்கு ஒன்றை தேடி வரணும், நான் எப்படி எடுத்த முடிவில் எப்பயுமே நான் உறுதுணையா இருப்பேன், இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக என்னோட புருஷனுக்கு நான் எப்பயுமே வந்து சப்போர்ட்டா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே ஜனனி சொல்றா, பார்க்கலாங்க்கா, அதையும் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத ஆரம்பத்துல இருந்து நான் பார்த்துட்டு வந்திருக்கேன்.
இப்போ வேணா உங்களுக்கு சில விஷயங்கள் மறந்து சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கலாம். ஆனா எனக்கு எந்த விஷயமுமே வந்து மறக்கல. நீங்க முதல்ல எப்படி இருந்தீங்க, அதுக்கப்புறம் எப்படி மாறுனீங்க, என்னென்ன விஷயங்கள் நீங்க வந்து செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத நான் என்னைக்குமே மாறவும் இல்ல, மறக்கவும் மாட்டேன். அதனால நீங்க உங்களோட கொள்கையில நீங்க எப்படி விடாப்பிடியா இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் இருப்பேன். இந்த வீட்ல உள்ளவங்க யார் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க எல்லாரையுமே நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன். அது அவங்க வந்து தண்டனை அனுபவிக்கிறது மட்டும் கிடையாது, தூக்கு மேடைக்கு ஏறணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தா கூட தாராளமா அதை கூட நான் அவங்களுக்கு பண்ண வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜனனி பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்திலவும் சரியான சவால் விட்டுட்டும் வந்து போறாங்க. ஸோ இதனால இங்க ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பேச முடிய மாட்டேங்குது. அப்படியே வந்து கண்ணெல்லாம் வந்து கலங்குது. ஏன்னா ஜனனி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போறாளே, இப்படி பண்ற பொண்ணு இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஸோ ஜனனி பார்த்தீங்க அப்படின்னா, வா சக்தி நம்ம கிளம்பலாம், இதுக்கப்புறமும் நமக்கு இங்க வந்து வேலை எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பியும் வந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ரேணுகா நந்தினி 2 பேருக்குமே வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல. வாயை பார்த்துக்கிட்டு நின்றுகிட்டே தான் இருக்காங்க. ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது, ஜனனிக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது. கேட்டா நாங்க வந்து உன் பக்கம் தான் இருக்கோம், நாங்களாம் மாறவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.